உலகெங்கிலும் இருக்கும் பக்தி இன்ஃபோ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. கோடிகளை கொட்டப்போகும் ஆடி மாதம் யாருக்கு? எந்தெந்த ராசிக்காரர்களுக்கெல்லாம் ஆடி மாதம், ஆடி வந்தாலே ஸ்பெஷல் தான் சார். இந்த ஆடி மாதத்தில் யாருக்கெல்லாம் குபேர சம்பத்துகள், யார் யாரெல்லாம் வெளிநடப்ப போறீங்க, யார் யாருக்கெல்லாம் கல்யாணம் ஆக போகுது போன்ற டீட்டெயில்ஸை ராசி ரீதியாக நாம் பார்த்து விடலாம். கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் கன்னிராசிக்காரர்கள்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. காரணம், இந்த உலகத்தில் வாழ்க்கையில் ஒரு மனிதனுக்கு எதோ இல்லாமல் போகுது. தனம் இல்லை, வேலை வாய்ப்பு இல்லை, கிரணமோ இல்லை. அவங்கெல்லாம் இந்த உலகத்தில் எந்த விதமான குறையுமின்றி வாழ்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு லவ் இருக்குது. ஆனால் உங்களுக்கு இந்த பிரதான ஃபியூஸ் இருக்குது பார்த்திங்களா, மெயின் சுவிட்ச் லவ், அந்த லவ்வே இல்லாமல் போச்சு. பெரும்பாலும் கன்னிராசிக்காரர்கள் பாருங்கள், இவங்க ஒரு இடத்துல இருப்பாங்க, அவங்க ஒய்ஃப் ஒரு இடத்துல இருப்பாங்க, பிரிஞ்சிருப்பாங்க. அவங்க லண்டனில் இருப்பாங்க, இவங்க இந்தியாவில் இருப்பாங்க. அந்த மாதிரிலாம் நடக்கும். இப்போ இந்த ஆடி மாதம் என்ன நடக்கும்? 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் வக்கரம் பெறுறாருங்க. வக்கரம் பெற்றால் என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்காக அவங்க எங்கே இருந்தாலும் உங்களை வள்ளி வர போகிறா இந்த மாதம் வந்துடுவாங்க, அல்லது நீங்கள் அங்கே போவீங்க. அடுத்து 10ஆம் இடத்துல செவ்வாய் பகவான். அப்போ 10ல் செவ்வாய்னா ருச்சக யோகம் என்று பெயர் நண்பர்களே. ருச்சக யோகம்னா என்ன அப்படின்னா, கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும். இந்த 10ஆம் இடத்து செவ்வாய் பகவான் அரசு பணிகள், அரசு விஷயங்களில், சார் நான் வந்து இந்த எப்படியாவது நான் வந்து சீனியர் அக்கௌண்டண்ட்டாக ஆகிடுவேன் சார், பிடபிள்யூடியில் இருக்கேன் சார், இப்படி சார் அப்படி சார், ஏதாவது சொல்லுவீங்க. அது உங்களுக்கு 200% நிறைவேறிவிடும். 10ஆம் இடத்து செவ்வாய் பகவான் உங்களுக்கு கர்மஸ்தானத்தில் செவ்வாங்கிறதுனால மிகப்பெரிய ஆளுமையை தருகிறார், உங்களுக்கு ஒரு சக்தியை தருகிறார். அப்போ சிலம்பாட்டம், மல்யுத்தம், குஸ்தி போன்ற சார்பட்டா, பரம்பரடா, ரங்கவாத்தியார், சிஷ்யட்டா, அதெல்லாம் நீங்கள் பண்ணுவீங்க. அப்போது குத்துச்சண்டை மாஸ்டர்ஸ், மல்யுத்தம் பண்ணுறவங்க, ஜிம்முக்கு போகிறவங்கெல்லாம், ஆணழகன் போட்டிகள்லாம் ஒவ்வொருதெல்லாம் நடக்கும். 12ஆம் இடத்துல குரு பகவான் உச்சம் பெற்று அமர்ந்திருக்கிறார். இந்த ஆடி மாதத்தில் 7 குடைவன் 11ல் இருக்கும் பொழுது என்ன நடக்கும்னா, கல்யாணம் ஆகாதவங்களுக்கெல்லாம் டும் 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 கல்யாணம். இந்த மாதம் கல்யாண மாதம். இப்போ ஆடி மாதம். சார் ஆடி மாதம் யாராவது கல்யாணம் பண்ணுவாங்களா? கல்யாணத்துக்கு பேச்சுவார்த்தை, உங்கள் அப்பா அம்மா உங்கள் காதில் ஒத்துக்குவாங்கங்க. அதான் நடக்கும். உங்கள் காதில் ஒத்துக்குவாங்க. ஆவணி மாதம் உங்களுக்கு கல்யாணம் ஆகும். அடுத்ததாக உங்களுக்கு 12ஆம் இடத்துல யார்? சூரிய பகவானும் புத பகவானும் இருக்கிறார். 12 குடையவன் ஆட்சி பெறுகிறார். 12 குடையவன் ஆட்சி பெறும்போது என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு மைண்டு ஃப்ரீ ஆயிடுவீங்க. மைண்டு ஃப்ரீ ஆகிடும், ரொம்ப ஜாலியாக ஃபீல் பண்ணுவீங்க. இந்த 12ஆம் இடத்துல சூரிய பகவான் இருக்கும் பொழுது ஹாப்பியான ஒரு ஃபீலிங்காக இருக்கும். நீங்கள் ரொம்ப ஏதாவது ஒரு பைக் எடுத்துகிட்டு எங்கேயாவது வெளியே சுற்றணும், அல்லது ஒரு கார் எடுத்துகிட்டு நீங்கள் கன்னியாகுமரி வரைக்கும் போய்ட்டு வரணும் போன்ற ட்ரிப்பு, லாங் ட்ரிப்பெல்லாம் ரொம்ப ஜாலியாக ஃபன் பண்ணுவீங்க, என்ஜாய் பண்ணுவீங்க. வாழ்க்கையில் தவறி விழுகின்ற சில நேரங்களை நம்ம என்ஜாய் பண்ணுறது தான் மனித வாழ்க்கையினுடைய சந்தோஷம். நிறைய பேர் நமக்காக செலவு பண்ணுறதே கிடையாது. எப்போ பார்த்தாலும் நான் என்னோடய இன்ஸ்டா ரீல்ஸ்லாம் சொல்லியிருப்பேன், யார் ஒருவர் ரொம்ப பிஸியாக தனக்காக நேரம் செலவு பண்ணிக்கவே இல்லையோ அவர்கள் வாழ்க்கை வாழ்கிறதே என்ன, இட்ஸ் எ ட்ராமா. அவங்க வாழ்க்கையை வாழ்கிற மாதிரி நடிக்கிறாங்க. இதான் உண்மை. உண்மையிலேயே வாழ்கிறவங்க என்ன பண்ணுவாங்க? ஆனந்தமாக இருப்பாங்க. அந்த 12ஆம் இடத்துல சூரிய பகவான் ஆட்சி பெறும் பொழுது இல்வாழ்க்கை, மகிழ்ச்சி, சந்தோஷம், இதெல்லாம். ஸோ அப்போ ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவீங்க. இருக்கிறது ஒரு ஒய்ஃபு, இருக்கிறது ஒரு லைஃபு, ஹாப்பியாக இருப்போம் சார் போன்ற விஷயங்கள்லாம் ஏற்படும். அதனால் நீங்கள் சுற்றுலா போகிறது, இந்த மாதம் ஃபுல்லாக நீங்கள் ஹாப்பியாக வெளியே சுற்றுறது போன்ற விஷயங்கள்லாம் ஏற்படும். குரு பகவான் வேறு உச்சம் பெற்று 3ஆம் இடத்தை பார்க்கிறார். சனி பகவான் வக்ரம் பெற்று விட்டார். 7ஆம் இடத்துல ஃபாரின் போகிறீங்க. அப்போது சார் இந்த ஊரில் எனக்கு போர் அடிக்குது சார், ஐ எம் கோயிங் டு சிங்கப்பூர் அந்த மாதிரிலாம் போவீங்க. என்ன, அப்புறம் 7ஆம் இடத்துல சனி பகவான் வக்கரம் பெறும் பொழுது உங்களுடைய பார்ட்னர்ஷிப்பெல்லாம் ஓகே ஆகும். பார்ட்னர்ஷிப் நண்பர்களே, வாழ்க்கையில் எல்லாருக்கும் பார்ட்னர் கிடைக்கிறதில்ல. கிடைக்கிற பார்ட்னர் எல்லாருக்கும் செட் ஆகிறதும் இல்லை. சில பேருக்கு மட்டும்தான் நல்ல பார்ட்னர் கிடைக்கிறாங்க. சில பார்ட்னரை சேர்த்ததுக்கப்புறம் இருக்கிற கம்பெனி இல்லாமல் போயிடும். அது மாதிரி சில பேருக்கு மட்டும்தான் அது மாதிரிலாம் நடக்குது. 7 குடையவன் 7ஆம் இடத்துல என்ன ஆகிடுது? வக்கரம் பெறும் பொழுது மிக நல்ல விஷயம் எல்லாம் ஏற்படுகிறது. நல்ல பார்ட்னர், பிஸ்னஸ் பார்ட்னரை பார்ப்பீங்க. சார் உங்களுக்கு நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன், நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள். நான் ஸ்லீப்பிங் பார்ட்னர், இங்கே ஒர்க்கிங் பார்ட்னர். அவர் மேலே தப்பு இல்லை. அவர் அப்பயே சொல்லிட்டார், நான் ஸ்லீப்பிங் பார்ட்னர், நான் ஸ்லீப்பிங்கில் தான் இருப்பேன்னு. நம்ம தான் அந்த பார்ட்னர் வேலை செய்வார்னு நம்பிட்டு இருக்கோம். நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போது ஏதோ ஒன்று நமக்கு பணம் வந்தால் சரி. இப்போ ரொம்ப நாள் பிஸ்னஸ் கடை இன்னும் ஓட மாட்டேங்குது சார், கடை 3 நாப்லேயே இருக்குது, எனக்கு இன்னும் 4-5 சேர் வேணும், இன்னும் 4-5 இதெல்லாம் எக்யூப்மெண்ட் போட்டால் ரன் ஆகும், எக்யூப்மெண்ட் போடுறதுக்கு வசதி இருக்கா? 200% வசதி இருக்குது, எழுதி வச்சுக்கோங்க. 7 கூடிய சனி பகவான் வக்கரம் பெறும் பொழுது உங்களுக்கு புதிய இன்னோவேஷன்ஸ் எல்லாம் வரும். ரைட். அடுத்ததாக உங்களுக்கு இருக்கிற மிக சந்தோஷமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு
புத பகவானும் 12ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது நீங்கள் நிறைய திட்டமிடுவீங்க, ஸ்கிரிப்ட் எழுதுவீங்க. அடுத்த மாதம் நான் என்னெல்லாம் செய்யணும் இப்போயே எழுதி நம்ம வந்து ஃபஸ்ட்டு பிளான் பண்ணுவீங்க. அப்போ இந்த ஆடி மாதம் ப்ரிப்பரேஷன் மாதம், ஆடி மாதம் ஒர்க் பண்ணுற மாதம், ஆடி மாதம் அரசு பணி கிடைக்கின்ற மாதம், ஆடி மாதம் என்பது திருமணம் நடக்கின்ற மாதம். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்க போகிறீங்க. முக்கியமாக ரொமான்ஸுங்கிற ஃபீல்டு உங்களுக்கு இல்லாமல் இருந்தது. இனிமேல் ரொமான்டிக்காக இருப்பீங்க. ஹாப்பியாக இருங்க. 100க்கு 96 மார்க். நண்பர்களே, வாழ்க்கையில் இந்த ஆடி மாதம் நிறைய திருப்பு முனைகள் நிறைந்த மாதம் என்பதை நான் சொல்லி தெரிய வேண்டாம். காலகாலமாகவே ஆடி மாதம் நம்மளுடைய புண்ணிய மாதமாக கருதப்படுகிறது. நிறைய நேரங்களில் ஒரு விஷயம் இந்த மாதம் வருகிடைய ஜூலை 12ஆம் தேதி வரக்கூடிய ஆடி அமாவாசை மிகுந்த மகிழ்ச்சியோடு நம்ம கொண்டாடணும். காரணம் என்ன அப்படின்னா, இந்த ஆடி அமாவாசை இஸ் மோஸ்ட் ஃபேமஸ். என்ன காரணம்? அப்போ முன்னோர்கள் பித்ருக்களை நம்ம வந்து இன்வைட் பண்ணுறோம். தட்சிணாயனம் முடிந்து உத்தராயணம் தொடங்குகிறது. அதுதான் நம்ம ஆடின்னு சொல்கிறோம். ஆடி மாதம் we are inviting the பித்ருஸ் டு கம் டு தி எர்த். அப்புறம் இதில் பார்த்திங்கன்னா கன்னியா மாதத்தில், இது புரட்டாசி மாதத்தில் புரட்டாசி அமாவாசை வரும். அதில் நம்ம என்ன பண்ணுவோம், பித்ருக்கள் நம்மளோட உட்காந்து சாப்பிடுவாங்களாம். அடுத்து தை அமாவாசையில் பித்ருக்கள் நம்மளை விட்டு மேலோகத்துக்கு போயிடுவாங்களாம். இதுதான் கான்செப்ட். திரும்பவும் தட்சிணாயனம் ஸ்டார்ட் ஆகிடும். தட்சிணாயனம் என்பது மேலோகத்தில் இருக்கிறது, உத்தராயணம் என்பது நம்ம கூட இருக்கிறது. ஸோ இதுதான் கான்செப்ட். இப்போ ஆடி மாதம் நம்ம கூட நம்ம முன்னோர்கள், நம்ம பித்ருக்கள் நம்மளோட வாழ்கிறாங்கங்கிறது தான் கான்செப்ட். இந்த ஆடி மாதம் துவங்கி அடுத்து தை மாதம் வரையிலே இருக்கின்ற மாதங்கள் எல்லாம் நம்மோட மாண்டவர்கள், நம்ம இறந்து போனவங்களாம் நம்மளோடு இருக்கிறார்கள் என்பது நம்ம கருத்து. அவ்வகையில் அது நம்ம முதல் மாதம். இது மாதத்தின் முதல் மாதமே குரு பகவான் உச்சம் பெற்று அவரோடு சுக்கிரன் இருந்து வர்ற பித்ருக்களை வெல்கம் பண்ணுறாங்க. அடுத்ததாக சூரிய பகவான் மாதத்தின் முதல் மாதமே அந்த ஆடி மாதத்தில் முடிஞ்சு பாதியிலேயே ஆட்சி பெறுகிறார். அவர் தான் ஹெச்ஓடி. நல்லா கவனிங்க, முக்கியமான தினங்கள்லாம் அந்த ஹெச்ஓடி இருப்பார். இங்கே பாருங்கள், சித்திரை மாதம் இந்த ஹெச்ஓடி சூரியன் வந்து மேஷத்தில் உச்சம் பெற்றார். அதுக்கப்புறம் அந்த ஆடி மாதம் சூரிய பகவான் வந்து என்ன பண்ணுறாரு, ஆட்சி பெறுகிறார். இதுக்கப்புறம் அப்படி பாருங்கள், திரும்ப நமக்கு தை மாதம் பிறக்குது இல்லையா, அப்போ மகரத்துக்குள்ளே இந்த சூரிய பகவான் நுழைஞ்சு மகர சங்கராந்தியாக கொண்டாட வைப்பார். ஆக இந்த சூரியன் வந்து ஒரு பக்கம் நம்மளை ஆண்டு கொண்டு இருக்கிறார். ஸோ இதெல்லாம் இதுக்குள்ளே இருக்க சூட்சுமங்கள். ஸோ அப்போ இந்த சூரியன் ஆட்சி பெறுகின்ற இந்த ஆடி மாதத்தில் சந்திரனுடைய வீட்டுக்கு சூரியன் வருகை தருகிறார் என்பது தான் ரொம்ப ஸ்பெஷல். அப்புறம் வந்துட்டு அவர் சிம்மத்துக்கு வந்துடுறார். அப்போ இந்த ஆடி மாதம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் வந்து சிம்மத்துக்கு வர. இப்போது என்ன கான்செப்ட் அப்படின்னா, அம்மாவை தேடி அப்பா. கடகம் என்பது மாத்திருக்காரகன் சந்திரனுடைய வீடு, சூரியன் என்பது பித்ருகாரகன் சூரியன் வந்து அம்மாவை தேடி போகிறார், அம்மா வீட்டுக்கு போகிறார். அப்போ சிவன் பார்வதியை தேடி போகிறார் அப்படிங்கிற கான்செப்டில் தான் நம்ம என்ன பண்ணுறோம், மாரியம்மன் கோயில் வழிபாடெல்லாம் பண்ணுறோம். மாரியம்மனை தேடி சிவன் வருகிறார் என்பது நம்ம நம்பிக்கை. ஸோ சந்திரனுடைய வீட்டில் சூரியன் வருகிறார் என்பது நம்பிக்கை. இதான் கான்செப்ட். ஸோ அப்போ ஆடி மாதம் இத்தனை சிறப்புடைய மாதம். அப்போது இந்த மாதத்தில் சூரியனாரை வழிபடுவது, இந்த மாதத்தில் அம்பாளை வழிபடுவது. அதனால தான் சொல்லுவாங்க, ஆடி மாதம் முழுவதும் காப்பு கட்டி அம்பாளுக்கு நம்ம வந்து என்ன பண்ணுறோம், இந்த மாதிரி வந்து இது பால் குடம் போன்ற விஷயங்கள்லாம் பண்ணி அம்பாளும் இவர் வந்து மகிழ்ந்திருக்கும் நேரம், இறையனாரும் இறைவியும் மகிழ்ந்திருக்கும் நேரம் என்பதால் சாமானிய மனிதர்கள் நாம் மகிழ்ந்திருக்க வேண்டாம், அந்த மாதத்தை புண்ணிய மாதமாக நாம் கருத வேண்டும் என்பது நம்ம நம்பிக்கை. ஸோ இந்த மாதம் நீங்கள் யாரெல்லாம் பக்கத்தில் இருக்கிற மாரியம்மன் கோயிலுக்கு சென்று மாரியம்மன் வழிபாடு செய்கிறீர்களோ, யாரெல்லாம் பக்கத்தில் இருக்கக்கூடிய காளியம்மன் கோயில்களுக்கு சென்று காளியம்மன் வழிபாடு, இந்த மாதிரிலாம் இந்த மாதம் முழுவதாக கங்கை அம்மன் வழிபாடு, பாஞ்சாலி வழிபாடு, திரௌபதி அம்மன் வழிபாடு போன்ற நாட்டார் குல வழிபாடுகள்லாம் இந்த மாதம் ஃபுல்லாக நடக்கும். இதில் கலந்துட்டாலே போகும். உங்களுக்கு இந்த கிரகங்கள் ஒன்றும் பண்ண போகிறதில்ல. ஆஃப்டர் ஆல் கிரகங்கள் அவ்வளோதான். அதை நம்ம அப்படி நினைக்கணும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி பார்த்துட்டே இருக்கோம். நம்ம பாட்டுக்கு நடந்து போயிட்டே இருந்தால் இந்த ஹார்ட் பம்ப் ஆகும், அப்புறம் ஸ்லோ ஆகும், அப்புறம் தூங்கும்போது நார்மல் ஆகிடும். இப்போ இந்த ஹார்ட்டை பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா ஐயோ பம்ப் ஆகுது வெடிச்சிருமோ அப்படின்னு பயமாக இருக்கும். அது ஒன்றும் வெடிக்காது. ஹார்ட்டு பார்த்துக்கு தெரியும். அந்த மாதிரி சூரிய பகவான் ஆட்சி போட்டார் அவ்வளோதான். இப்போ நாளைக்கு நான் ஹாஸ்பிட்டலில் படுத்துக்குவேன், நாளைக்கு நான் எனக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடும். இந்த மாதிரிலாம் நீங்கள் ஸ்கெடியூல் போடும்போது தான் லைஃப்பை பற்றி பயமே வருது. நீங்கள் இதை பாட்டுக்கு விடுங்க. ஆடி மாதம் நீங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான வேலை என்ன, மாரியம்மன் வழிபாடு நீங்கள் செய்யணும். அதை பண்ணாலே போகிறோம். நீங்கள் எந்த பிரச்சனையும் வேறு எதுவுமே உங்களை நோக்கி வராது. நவக்கிரகங்களின் நாயகியார் சாட்சாத் அம்பாள் தான். நவக்கிரக நாயகி என்று பெயர். அவளுடைய உடம்பே நவக்கிரகங்கள் தான். அதனால தான் நம்ம வந்து நவக்கிரக நாயகியாக அவளை வழிபடுகிறோம். ஸோ மாரியம்மன் வழிபாடை செஞ்சு பண்ணால் உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் வராது. ஸோ அப்போது கீழே போய்ட்டுருக்க இந்த நம்பர் 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்திரல் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள். என்னை தொடர்பவர்கள் ராம்ஜி சுவாமிகளிடம் என்னுடைய இன்ஸ்டா பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எப்பயுமே ஒன்று சொல்கிறேன், பக்தி இன்ஃபோவை தவிர மற்ற சேனல் பார்க்காம இருந்தீங்கனாலே லைஃப்பில் பீஸ்ஃபுல்லாக இருப்பீங்க. நன்றி, மகிழ்ச்சி.